ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/8/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறுதியில் பாபாவுக்கு சமமாக ஆயிடுவீங்க. பாபாவுடைய சக்தியெல்லாம் நீங்கள் ஜீரணம் பண்ணிடுவீங்கன்றார். தான் அவருக்கு சமமாக ஆகிறது இல்லை. இந்த ஞானம் ஃபுல்லாக ஜீரணமாகி அவருடைய சக்திக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சக்தி வந்துடும். அவர் எப்படி உடல் உணர்வுலேருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு விடுபடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானத்தை அப்பப்போ தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக குறைஞ்சபட்சம் அன்னைக்கு படிக்கிற முரளி காலையில் சாயங்காலம் படிக்கணும். குறிப்பாக அடுத்த நாள் முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் இது சண்டே முரளிக்கு இதை அவசியம் பண்ணணும். ஃபுல் முரளியும் மற்ற முரளிக்கு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா கூட போதும். சரி, இல்லாட்டினா படித்து வேஸ்ட்டில் எவ்வளோ சத்தான உணவு ஜீரணமே ஆகலைன்னா அந்த மாதிரி தான். ஸோ 3 தடவை 4 தடவை படிக்கிறது, பார்க்குறது, நினச்சி பார்க்குறது எல்லாமே அதை நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்காகத்தான். ஸோ அதில் நேற்று அந்த உலக அழிவின் போது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, நினைவில் இருந்தால் தானாக அந்த கால்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போகும்னு சொன்னது மனதில் அவ்வளோ ஆழமாக பதிவாயிடுச்சு. அடுத்தது இவன் மாற மாட்டான்னு நினைக்காதீங்க, ஒருபொழுதும் அப்படி நினைக்கக்கூடாது. சுபபாவனை இருக்கணும். இயற்கையே மாற்றுறீங்க, இதை மாற்ற முடியாதா அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? சரி, கேள்வி. ஸோ அதனால் ஞானத்தை நல்ல தாரணை பண்ணி பாபாவுக்கு சமமாக ஆயிடுவீங்க தாரணை பண்ணன்றார். கேள்வி, எந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகிடுவீங்க? எழுச்சி மற்றும் வீழ்ச்சி இல்லையா? அது உலகத்தின் எழுச்சினும் வைக்கலாம், அல்லது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சினும் வச்சுக்கலாம், அல்லது ஆத்மாக்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சினும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மை பொறுத்து தான் பாரதமே மாறுது. எழுச்சின்றது சதோ பிரதானம், வீழ்ச்சின்றது தமோ பிரதானம். ஸோ அப்போ ஜோடியாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார் இந்த ஞானத்தையே. அதை ஜோடியாக வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார். பைபிளில் பார்த்திங்கன்னா நம்ம சமீபமாக எடுத்திருப்போம், அப்படியே வெவ்வேறான கேரக்டர், நேரெதிரான கேரக்டர் இருக்கும். பேர் பார்த்திங்கன்னா சூரி வீரி இந்த மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காகவே அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பாபாவும் இந்த ஞானத்தை, இந்த சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றணுன்னா ஜோடியாக சில வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 எழுச்சி வீழ்ச்சி, 2வது சதோப்பிரதானம் தமப்பிரதானம், 3வது சிவாலயம் வேசியாலயம் இல்லை, சிவாலயம் சொர்க்கம், வேசியாலயம் நரகம், சதோப்பிரதானம் சொர்க்கம், தமப்பிரதானம் நரகம், எழுச்சி சொர்க்கம், வீழ்ச்சி நரகம். ஸோ இந்த மாதிரி ஜோடியான வார்த்தைகளை உங்கள் புத்தியில் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக தான் இருப்பீங்க இல்லை. இதைத்தான் மைண்டுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோத்தையும் இருந்த நான் இழந்துட்டேனே. ஒருத்தன் சொத்தை நடுத்தெருவில் பிடுங்கி விட்டுட்டாங்கன்னா பேனிக் அட்டாக் வந்துடும். அவனுக்கு அதை மறக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவன் கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் கிடைக்காத மாதிரி தான் ஏமாற்றுவாங்க. ஸோ அதை மறந்தால் அவன் நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் மறக்கணும்னு நினைச்சாலும் அவனால் மறக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுனால அவனுடைய உடலுக்குத்தான் கேடு, மனதுக்குத்தான் கேடே தவிர அது திரும்பி அவனுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் சொர்க்கத்தின் நாராயணனாக இருந்த அந்த ராஜ்யத்தை இழந்துட்டீங்கன்றதை ஞாபகம் வைத்தால், அதை நான் மீண்டும் அடைய போகிறேன்றதை ஞாபகம் வைத்தால் கண்டிப்பாக அதை அடைஞ்சிடுவீங்க. ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது கிடையாது, எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை இப்போ துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டோம். பக்தி மார்க்கத்திலலாம் எந்த ஞானமும் கிடையாது. உங்கள் மனதுக்கு இதமான விஷயமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. ஸோ பக்தி மார்க்கமே உங்கள் மனசுக்கு ஒரு ரம்மியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான், மனமகிழ் விஷயங்கள் தான். பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா மதத்துலேயும் பாருங்களாம்,
கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், அந்த ப்ரேயரே அப்படியே ராகமாக பாடுவாங்க. அந்த காதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த அல்லா கோயிலில் ஓதுறதாகட்டும், கிறிஸ்தவ சர்ச்சில் பாடுறதாக இருக்கட்டும், இந்து மதத்தில் கேட்கறதுல நிறைய பாட்டு இருக்குது இல்லையா? ஸோ எல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் உங்கள் குணத்தை எதுவும் மாற்றாது. அதை தான் பாபா சொல்கிறார். அதில் எந்த ஞானமும் கிடையாது. ஜாலியாக இந்த ஊருக்கு போகணுமா, அந்த ஊருக்கு போகணுமா, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணுமா, அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்குது. அது உங்கள் குணத்தை மாற்ற போகிறது கிடையாது. ஓம் சாந்தி. பாபா உட்காந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? குழந்தை, நீ எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்த தெரியுமா? இந்த உலகத்தையே ஆண்ட உன்னோட ராஜ்யம் இருந்தது. இப்போ வயதானவர்கள், இப்போ பாரதி ராஜா இருக்கிறாரு அப்படின்னா அவர் அப்படியே டாப்பில் இருந்த படங்கள் எல்லாம் இப்போ எதுவும் எடுக்கிறதில்ல. எடுத்தாலும் இனிமேல்ட்லாம் ஓடாது இல்லையா? ஸோ இப்போ அவர் அசை போட்டுட்ருக்கலாம், நான் எப்படியெல்லாம் எடுத்தேன். அசை போடுறதுனால எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னு அசப்போட அந்த குணம் உங்களுக்குள்ளே எமர்ஜ் ஆகும். அதுக்காக தான் ஞாபகப்படுத்துகிறார். நீ எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்த தெரியுமா? உன்னுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் விளையாட்டு இது. இந்த நாடகமே உன்னுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றியது தான். நீ எழுந்தாய், பாரதமே எழுந்தது. நீ விழுந்தாய், பாரதமே விழுந்தது. உலகமே விழுந்தது. கரெக்டாக சொல்லணும்னா நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக தூய்மையாக இருந்தோன்றது இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கி எவ்வளோ கீழானவர்களாக, எவ்வளோ அழுக்கானவர்களாக ஆகியிருந்தால் அந்த பரிசுத்தமான தேவதைகளின் சிலை முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க, நாங்கள் எவ்வளோ பாவிங்கன்னு பாடுவீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்ததே நீங்கள் தான் அப்படின்னோ, இப்போ தாழ்ந்ததிலும் தாழ்ந்ததாக நீங்களே மாறிட்டீங்கன்னோ தெரியாமல் இருந்தீங்க. பாபா தான் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தீங்க தெரியுமா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இந்த ஒரு ஜென்மத்திலேயே சின்ன வயசுலலாம் நம்ம எப்படி இருந்திருப்போம்? எத்தனை பேர் பாராட்டுற மாதிரிலாம் இருந்திருப்போம். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்? அந்த ஒரு ஜென்மத்திலே அந்த எழுச்சி வீழ்ச்சியை பார்க்குறோம். இதே மாதிரி தான் 5000 வருடத்தில் அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தீங்க குழந்தைகளே. தூய்மையாக இருந்தீங்க, இப்போ அழுக்காயிட்டீங்க. தூய்மையாக இருக்கிறவங்கள தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லுவோம். அந்த உலகமே நிர்விகார உலகம். அதனால தான் அது சொர்க்கம், தூய்மையான உலகம். அங்கே உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. அதை இப்போ இழந்துட்டீங்க. மீண்டும் அதை நீங்கள் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதற்கான இஷாரா கொடுக்குறார் பாபா. இஷாரானா சைகை, சிக்னல் கொடுக்குறார். அப்படி இருந்த மீண்டும் அதை அடைன்னு சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். நீ அப்படி இருந்த அடை, இதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. பாபா ஏன் காமத்தை விட சொன்னார், ஏன் கரிமீனை விட சொன்னார், ஏன் பூண்டு வெங்காயத்தை விட சொன்னார்? பாபா சொன்னார்னா விட்டோம், அவ்வளோதான். ஏன்னா சொர்க்கத்தில் நீ அப்படி இல்லாமல் தான் இருந்த, இப்போ ஆகணும். மற்றபடி பாபா காமத்தில் விழுந்த இந்த நஷ்டம் அப்படின்லாம் சொல்லலை. மொத்தமாக சொல்கிறார், காமத்தினால எல்லாத்தையும் இழந்தீங்கன்னு சொல்லிடுறார். மற்றபடி ஆழமாக போய் இதனால் உங்கள் உடல் பலகீனமாகுது இப்படியெல்லாம் சொல்லலை. பூண்டு வெங்காயம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்தந்த பிரச்சனை வருது எதுவும் சொல்லலை. அதனால தான் அதை சிக்னல்ன்றாங்க. தெளிவாக சொல்ல ஒரு செய்கை கொடுக்குறார், நீங்களே புரிஞ்சுக்கணும். இதைத்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் துரியோதனனுடைய தொடையை அடித்தால்தான் அவனுக்கு மரணம்ன்றத செய்கையாக காட்டுவார் பீமனுக்கு. ஏன்னா நேரடியாக சொல்லிடக்கூடாது. அதுதான் இங்கேயும் நடக்குது. இங்கே இங்கே நிச்சய புத்தி தான் முக்கியம். ஏன்னா இப்போ பாபா சொல்கிறான், எனக்கு நிரூபித்து காட்டுனா என்னத்தை நிரூபிக்கிறது? இது எதுலேயும் இல்லை. அதுதான் கடவுள் சொல்கிறது. இதன் மூலமாக மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உன்கிட்ட பேசுறது கடவுள், நான் எப்படா நம்புறதுன்னு கேட்போம். அப்போ கடவுள் பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது கடவுள்னு. ஸோ அந்த செய்கை, இப்போ கடவுள் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் நிரூபிக்க முடியாது.
5000 வருடன்றதை நான் எப்படி நம்புறதுன்னுவோம். அதனால தான் இது இஷாரான்றார். உங்களுக்கு மட்டுமே இது புரியும். இல்லை, சிக்னல், காதலன் காதலிக்கு கொடுக்குற சிக்னல் மற்றவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தான் புரியும். அது மாதிரி நம்ம காதலன் சிவபாபா கொடுக்குற சிக்னல் நமக்கு மட்டும்தான் புரியும். பாபா சொல்கிறார், தங்க யுகத்தின் அந்த உயர்ந்த சிவாலயத்தில் வசிச்சிட்டு இருந்தீங்க. நமக்கு சிவன் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது எனக்கு இது தோணும், இங்கேயே இருக்கிறவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தோணும். எல்லா கோயிலுக்குமே அது பொருந்தும், பட் சிவன் கோயிலுக்கு அப்படி இருக்கும். இங்கேயே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி யாரும் இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் பூட்டிகிட்டு போயிடுவாங்க. மேபி பெரிய பெரிய கோயிலில் இருக்கலாம், சின்ன கோயிலில் இருக்க மாட்டாங்க. அது நினைவு சின்னம் தான் சிவாலயம் இங்கே இருக்கிறது. எதோடைய நினைவு சின்னம்? சொர்க்கத்தின் நினைவு சின்னம். அந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் வசித்தவர்கள்னால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்காகவே சிவனே கட்டின தங்க கோயில் இல்லை, இங்கே தங்க கோயில் கட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே தங்க கோயில்னு சொர்க்கத்தை தான் சொல்ல முடியும். வெளியில் மட்டும் இல்லை, மனிதர்களுடைய இதயமும் தங்கமாக அங்கே இருந்தது. ஸோ அரை கல்பம் மறுஜன்மம் எடுத்து எடுத்து முடித்த பிறகு நாம் விகாரத்தில் விழுந்து அழுக்காகிடுறோம், விகாரிகளாகிடுறோம். அப்படி விகாரியாகவே அடுத்த அரை கல்பம் துவாபர கலியுகத்தில் இருந்துடுறோம். முடிஞ்சிச்சு டைம், கல்பமே முடிய போகுது. இப்போ வீட்டுக்கு போகணும், தூய்மையாகி போகணும். அதனால் இப்போ நீங்கள் நிர்விகாரியாக சதோப்பிரதானமாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு நீங்கள் 2 வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம கேள்வி பதிலில் பார்த்தோம் இல்லையா, எந்த 2 ஜோடி வார்த்தைகள். இப்போ இது தமோ பிரதான உலகமாக இருக்குது. லக்ஷ்மி நாராயணன் தான் சதோபிரதான உலகத்தின் அடையாளங்கள், நம்பர் 1 அடையாளம். தமோ பிரதான உலகத்தின் அடையாளம் திரும்புகிற பக்கமெல்லாம் அதானே நடக்குது இல்லையா? கொல்கத்தாவில் அந்த டாக்டரை கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணது, இந்த பக்கம் வயநாட்டு நிலச்சரிவு, அங்கே ஜப்பானில் பயங்கரமான நிலநடுக்கம், உக்ரைன் யுத்தம், பாலஸ்தீன் யுத்தம். திரும்புகிற பக்கமெல்லாம் இது தமோ பிரதான நரகம்ன்றது தெரியுது. ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணன் சதோ பிரதானமான உலகத்தின் அடையாளம். ஸோ அந்த நாராயணன் பக்தர்கள் இஸ்கான் குரூப்லலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அது சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்றதுடைய அடையாளம். மொத்தமே 5000 வருடத்தின் விஷயம்தான் சொல்கிறார். ஸோ சதோ பிரதான பாரதத்தில் தான் உங்களுடைய ராஜ்யம் இருக்கும். அந்த பாரதம் தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்தது. இப்போ அதே பாரதம் மிகவும் தாழ்ந்ததாக மாறிடுச்சு இல்லையா? பாரதத்தில் நடந்த இந்த டாக்டர் கொலை மாதிரி வேறு எங்கேயாவது நடந்திருக்குமா? டவுட்டு தான் இல்லையா? எல்லோரும் நடமாடுற ஹாஸ்பிட்டலில் நடக்குது. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு போட்ட டியூட்டி போலீஸ் மூலமாகவே நடக்குது, அல்லது மீதி டாக்டர்கள் மூலமாகவும் நடந்திருக்கலான்னு சந்தேகிக்கப்படுது. ஸோ அப்போ இதை விட உங்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும் இது நரகத்தில் இருக்கிறீங்கன்றதுக்கு? ஆனால் இந்த மாதிரி அதாவது சிவாலயமாக வைத்து உருவாக்குனார் இல்லையா பாபா, அதை இன்றைக்கி வேசியாலயமாக, அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி நரகமாக மாற்றுறதுக்கு நமக்கு 84 பிறவிகள் தேவைப்பட்டிருக்கு, 5000 வருடம் தேவைப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது சொர்க்கத்தில் இருந்தே. கலைகள் குறைந்தால் கூட அது முற்றிலும் நிர்விகாரி உலகம்தான் அரைக்கல்பத்திற்கு. அதற்கு பிறகு தான் விகாரத்துக்கே வராங்க. சக்தி ஸ்லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இதிலேருந்து சதோபிரதானம் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 வினாடின்றார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் இந்த ஒரு பிறவி 1 வினாடி மாதிரி தான். டக்குன்னு சம்பூர்ண நிர்விகாரியாக மாறிடுறீங்க.
ஸ்ரீகிருஷ்ணரை தான் முற்றிலும் சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருந்தார் மனுஷன், ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக மாறிட்டார். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சிவாலயமாக இருந்த அந்த உலகத்தின் எஜமானராக இருந்தேன் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணுன்ற. பாபா முன்னாடி உட்காந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த சங்கமேகம் ஃபுல்லாக இது ஞாபகம் இருக்கணும். இந்த உலகத்தையே ஆட்சி செய்தவன் நான். ஒரு ராஜா இருக்கிறாரு, எதிரி நாட்டு படை எடுத்து உயிருக்கு பயந்துட்டு அவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டார் காட்டுக்குள்ளன்னா, ஒரு வினாடியும் நான் ராஜாவாக இருந்தேன், அநியாயமாக பறிக்கப்பட்டதுன்னு அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்கள்கிட்ட உதவி கேட்டு எப்படியாவது அதை அடையணும்னு நினைப்பார். அந்த வெறி உங்களுக்கு இருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது, சூக்ஷ்மமான விஷயன்றதுனால நம்ம அலட்சியமாக விட்டுடுறோம். ஸ்தூலமான விஷயத்தை விட முக்கியமானது இதுதான். ஏன்னா அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடையணும்னா மறுபடியும் சண்டை போடணும், அது இதுன்னு நடக்கும் கலியுக ராஜ்யத்தில். ஆனால் இந்த சொர்க்க ராஜ்யத்தை இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அடைஞ்சிடுவீங்கன்றார். நாராயணனாக நான் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய நடை உடை பாவனை பார்வை வார்த்தை எப்படி இருந்திருக்கும் நினச்சிக்கிட்டே இருங்க எப்போவுமே. வேற எந்த தர்மமும் இருக்காது நம்மை கெடுப்பதற்கோ நமக்கு தொல்லை கொடுப்பதற்கோ. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். நம்ம ராஜ்யம் மட்டும்தான் அங்கே இருக்கும். பிறகு சத்தியுகம் முடிந்த பிறகு 2 கலைகள் குறையுது. உண்மையிலே கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது, டக்குன்னு குறையிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே ஒரு யுகம் முடியும் போது 2 கலைகள் குறைஞ்சிடுதுன்றார். பிறகு நீங்கள் விழ விழ விகாரிகளாகவும் அழுக்கானவர்களாகவும் மாறுறீங்க. இதுக்கு பேர் தான் விகார உலகம்னு சொல்லப்படுது. மனிதர்கள் இந்த விஷ நதியில் மூச்சு திணறிட்டு இருக்கிறாங்க. காமம்ன்ற விஷத்தில், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற விஷயத்தில் மூச்சு திணறிட்டு இருக்கிறாங்க, அதில் குறிப்பாக காமம்ன்ற விஷயத்தில். ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் பார்க்கடலில் வாழ்ந்தீர்கள். ஸோ பார்க்கடல் விஷக்கடல் ஆப்போசிட். இப்போ பார்க்கடலில் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அங்கே விஷமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கடலில் வாழ்ந்தது எப்போ? சொர்க்கத்தில். விஷக்கடலில் வாழ்வது எப்போ? இப்போ. ஸோ அதனால் உலகத்துடைய வரலாறு புவியியலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 84 பிறவிகளின் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ராஜ்யத்தில் இருக்கும்பொழுது நம்ம அவ்வளோ பரிசுத்தமாக நிர்விகாரிகளாக இருந்தோம். தூய்மையான ராஜ்யம், அதைத்தான் முழு சொர்க்கம்னு சொல்லுவோம். எதை? சத்தியுகத்தை தான். திரேதாயுகத்தை கூட முழு சொர்க்கம் கிடையாது, அது செமி சொர்க்கம்ன்றார், பாதி சொர்க்கம். இதுவும் நம்முடைய புத்தியில் இருக்குது. சுயம் தந்தையே இந்த உலகத்துடைய முதல் இடை கடை பற்றிய அனைத்து ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ராவணன் மத்தியில்தான் வருகிறான், ஆதியில் கிடையாது. ஆதியில் நாராயணன் தான் இருக்கிறார், ஆதி நாராயணன். ஆதி ராவணன் கிடையாது, அவன் பாதியில் வரவன். இறுதியில் ராவணனுடைய இந்த விகார உலகமே மொத்தமாக அழிக்கப்படும். பிறகு நீங்கள் மீண்டும் தொடக்கத்திற்கு போகணும் அப்படின்னா தூய்மையாகணும். ஏன்னா இது காலச்சக்கரம், முடிவு அடுத்த கல்பத்தின் தொடக்கம். அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். ஏன்னா அங்கே தூய்மையானவர்கள் தான் இருப்பாங்க. அதற்காகத்தான் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உங்களை உடம்புனே நினைக்காதீங்கன்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க, பாபா நீ வந்தன்னா நான் உன்னுடையவனாக மட்டும் ஆவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. ஆத்மாக்கள் அப்பா கிட்ட பேசுகிறாங்க.
இல்லையா? நம்ம சொல்லியிருப்போம், நமக்கே தெரியாது. எனக்கே ஞாபகம் இருக்குது, இந்த ஜென்மத்திலேயே சின்ன வயசில் நான் நாஸ்திகன் ஆன பிறகு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ரொம்ப மோசமாக இந்த காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுன்னா, என்ன இவங்க கடவுளை நம்பிட்டு இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை எனக்கு மட்டும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பேன் தெரியுமா? அதுதான் இது, நீ வந்தால் நான் பரிசுத்தமாகன்றதோடைய அர்த்தம் அதுதானே. உன்னுடையவராக மட்டும் நான் இருப்பேன், அதுதான் பரிசுத்தம். இப்போ நமக்கு இந்த ஜென்மத்திலேயே அந்த எண்ணம் வருதுன்னா பல ஜென்மம் வந்திருக்கோம்ல இந்த எண்ணம். ஆத்மாக்கள் தந்தை கிட்ட பேசுகிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணரை அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்ல முடியாது. நிராகார சிவத்தந்தையைத்தான் ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு நாம் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணரே தேகதாரி, அவர் எப்படி ஆத்மாவின் தந்தையாக இருக்க முடியும்? ஆத்மா தான் ஆத்மாவுக்கு தந்தையாக இருக்க முடியும். ஸோ எப்போவுமே ஆத்மாவாக இருக்கிற சிவத்தந்தை தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்க முடியும். அதனால தான் அவரை பரமாத்மா பரமபிதான்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக பாபா சொல்கிறதெல்லாம் நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. உடம்புனே நினைக்காதீங்க. அதாவது உங்களை ஆத்மான்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியம் நீங்கள் உடம்பு இல்லைன்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உடம்புன்னு நினைக்கும்போது ஆண் பெண் அப்படி போய்கிட்டே இருக்கும். பலவிதமான நான் வரும்ன்ட்டு நேற்று சொன்னார் இல்லையா, நான் பணக்காரன் ஏழை அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த உடம்பே நான் இல்லைன்னா இந்த உடம்பு மூலமாக பெற்றதெல்லாம் எப்படி நானாக அல்லது என்னுடையதாக இருக்க முடியும்? அதனால தான் பாபா சொல்கிறார், உடம்புன்னு நினைக்காதீங்க, ஆத்மான்னு நினைங்க. யாரையுமே உடம்புன்னு நினைக்காதீங்க, ஆத்மான்னு நினைங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்கன்ற. நான் வந்தா பாபா உன்னுடையவனா, சாரி நீ வந்தா பாபா நான் உன்னுடையவனா ஆயிடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் பாபா சமீபமாக சொன்னார் இல்லையா, பிரம்மகுமாரி ஆகாமல் காமத்தை வெல்ல முடியாது. குறிப்பாக பிரம்மாவுடையவராக ஆகாமல் காமத்தை வெல்ல முடியாது. ஏன்னா பிரம்மாவுடைய குமார்னு அர்த்தம், பிரம்மாவுடைய குழந்தை. இப்போ அவரை நீங்கள் அப்பாவாக நினச்சிங்கன்னா எல்லா பிரம்மகுமாரியும் அந்த அப்பாவுடைய குழந்தை. அப்போ சகோதரன் சகோதரின்ற அந்த உணர்வு வரும். அப்படி வரலன்னா நீங்கள் அவரை அப்பாவாக நினைக்கலன்னு அர்த்தம்ன்றார். ஸோ அதுக்காக அப்போ உடல்னு நினைத்தாலும் கூட பிரம்மா மூலமாக வரும்போது சகோதரன் சகோதரி தான் அப்பயுமே. உடல் இல்லைன்னு நினச்சா சகோதரன் சகோதரன் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் என்னுடையவராக மட்டும் இருப்பேன்னு நீ சத்தியம் பண்ணி இல்லையா, அது நீ ஆத்மான்ற உணர்விலிருந்து மற்ற எல்லோரையும் சகோதர ஆத்மா மட்டுமே, வேறு எந்த உறவும் கிடையாது நீ நினைத்தால் மட்டுமே என்னுடையவன் ஆகியிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஆத்மா தான் அப்பா கிட்ட பேசுது இல்லை, எந்த உடம்புல இருந்து வேண்டுமானாலும் நாம் இதை சொல்லியிருப்போம். மற்றபடி ஆத்மாக்களின் தந்தை சிவ பரமாத்மாவை தவிர தேகதாரி ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை வேணால் எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை கிட்டேருந்து நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவத்தந்தை கிட்ட இருந்து தான் ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தி, எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது. 2500 வருடம் ஆகுது அந்த சொர்க்கத்தின் சுகத்தை ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க. அப்போ எவ்வளோ அளவற்ற ஆஸ்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இந்த தங்க யுகத்தை சிவாலயம்னு சொல்கிறோம். ஏன்னா கொடுத்தது அவர், ஆலயமாக கொடுக்கிறார். விபச்சார விடுதியாக இருந்த இந்த உலகத்தை சிவாலயமாக மாற்றி கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அந்த சிவபாபா தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் அவர்தான் ஸ்தாபனை செய்தார், இப்போவும் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மனதில் இருக்கணும். அந்த சிவாலயம்னு கேட்கும்போதே எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த பாரத பூமி, அதாவது காமத்தில் மூழ்கினவங்க கூட கோயிலுக்குள்ளே காமம் நடந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவான். வேறு மதத்துக்காரனாகவே இருந்தால் கூட ஒரு புனிதமான இடத்துல எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் பாரதமே சிவாலயம்ன்ட்டு. அப்போ நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பாரதமே சிவாலயம், அதிலும் குறிப்பாக இந்த சங்கமயுகம்
உண்மையிலே சிவன் உயிரோடு இருக்கிறார். சொர்க்கம் வந்து சிவாலயம் இறைவன் கட்டினா கூட அங்கே இறைவன் கிடையாது. இப்போ இறைவன் இருக்கிறது தானே சிவாலயம். அப்போ இந்த சங்கமேகத்தில் அவர் இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் இப்போ இச்சையாக நினைக்கிறீங்க, நடந்துக்கிறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்கனாலே சிவன் கோயிலுக்குள்ளே பண்ணுறீங்க. உயிரோட்டமாக சிவன் இருக்கிற கோயிலில் பண்ணுறீங்கன்றது சதா ஞாபகம் இருந்தாலே அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. இது ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். உயிரோட்டமாக நான் இருக்கிறேன்னா இல்லை. சிவன் கோயிலில் மட்டும்தான் எல்லா தேவதைகளுடைய சிலையும் இருக்கும். விஷ்ணு கோயிலில் விஷ்ணு சிலை தான் இருக்கும், அம்மன் கோயிலில் அம்மன் சிலை தான் இருக்கும். ஆனால் சிவன் கோயிலில் எல்லா தேவதைகளுடைய சிலையும் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த சங்கமேகத்தில் தான் எல்லோரும் இருக்கிறோம். தேவதையாக போகிற அத்தனை பேரும் இருக்கிறோம், தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு சந்தோஷத்திற்கான விஷயம். நினச்சி நினச்சி பார்க்கணும். அந்த சிவாலயத்திற்கு நான் மீண்டும் போயிட்டு இருக்கிறேன் இல்லை. பாபா வந்து பரந்தாமத்தை சிவாலயம்னுவார், அடுத்தது சொர்க்கத்தை சிவாலயம்னுவார், இதை வேசியாலயம்னு சொல்லுவார் கலியுகத்தை. ஆனால் நம்ம பாபா கிட்ட வந்த பிறகு சங்கமேகமும் சிவாலயம்ன்றதை புரிஞ்சிக்கணும். கோயிலுக்குள்ளே தப்பானவர்களும் வருவாங்க. அந்த மாதிரி சங்கமேகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் தொடர்பில் தவறானவர்களும் வரலாம். அதற்காக இது சிவாலயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாக யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதில்லைன்னு நமக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பொய்கள் அது. உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னார் வைகுண்ட பதவி அடைந்தார் போஸ்டரை ஒட்டுவாங்க. அவங்களே ஏமாற்றி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உண்மையிலே சொர்க்கத்துக்கு போக போகிறது என்னமோ நீங்கள் மட்டும்தான். அதற்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. சும்மா செத்தாலே சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு சொர்க்கம் என்ன அவ்வளோ சீப்பா? முயற்சி பண்ணாமல் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? தண்ணி கூட கிடைக்காது முயற்சி பண்ணாமல். சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் என்ன மாதிரி உலகம்னா, இந்த இப்போ பாருங்கள் எம்பாக்ஸ் மங்கி பாக்ஸ்ன்ட்டு ஃபுல்லாக கொரோனா மாதிரி உலகம் ஃபுல்லாக பரவிடுமான்னு பயப்படுறாங்க. 10% மரணமா? 14,000 பேருக்கு வந்து 500 பேர் இறந்தே போயிட்டாங்க 2024. அது ஆஃப்ரிக்காவில் மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்வீடன் வந்துடுச்சு, அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, இதோ நம்ம பக்கத்தில் பாகிஸ்தானுக்கும் வந்துடுச்சு. ஆனால் சொர்க்கத்தில் நீங்கள் எங்கே சுற்றினாலும் நோயே இருக்காது, சின்ன தலைவலி கூட இருக்காது. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறீங்க. நிரந்தரமாக அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க. பாபா எல்லாத்தையும் எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆனா அவனா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி புரிய வைக்கிறார். நீங்கள் வெளியில் எங்கே இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைய முடியும். சென்டரில் இருந்தால் தான் உயர்ந்த பதவி. மிகப்பெரிய பொய் இல்லையா? பாபா இப்போ சொன்னார் வைகுண்ட பதவி அடைந்தார். அந்த மாதிரி தான் சென்டரில் இருக்கிறவங்க வைகுண்ட பதவி அடைந்தார்கள், மற்றவர்களெல்லாம் வெறும் பிரஜையாக தான் ஆனாங்க அப்படிங்கிறது பச்சை போய். நீங்கள் எங்கே இருந்தாலும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். முக்கியமான விஷயம் எங்கே இருக்கிறீங்கன்றதில்ல, தூய்மையாக இருக்கிறீங்களான்றது தான். அதுதான் முக்கியமான விஷயம், முதல் விஷயம். எல்லாத்துலேயும் தூய்மை. பார்வையில், வார்த்தையில், சாப்பிட்ற உணவில், குடிக்கிறதுல, எல்லாத்துலேயும் தூய்மை. கண்டதெல்லாம் சாப்பிட்றதில்ல, வெளியில் சாப்பிட்றது கிடையாது. பாபா நினைவுனால் நீங்களே சமைத்த உணவு அல்லது பாபா குழந்தை சமைத்த உணவை மட்டும்தான் சாப்பிடணும். எவ்வளோ பசித்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பசிக்குதே சரி இந்த ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா பாபா சொன்னது ஞாபகம் வரணும். 1 பைசா திருடினாலும் திட்டு தான், ₹1,00,000 திருடினாலும் திட்டு தான். இப்போ ஒரு தடவை மீறினாலும் பல தடவை மீறினாலும் மீறிட்டீங்கல்ல, கவனம் கொடுக்கணும். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது. நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன்ற அந்த கெத்து இருக்காது, சுத்த அகங்காரம் இருக்காது. அப்புறம் எப்படி தூய்மையாக இருப்பீங்க? மனிதர்கள் தேவதைகளுக்கு எப்பயாவது சிகரெட்டு புகையிலையை பறித்து பார்த்துருக்குறீங்களா? அப்போ நம்ம குடிக்கலாமா? தேவதைகளுக்கு அவ்வளவு தூய்மையான உணவு செய்வாங்க.
ஸோ அப்போ இல்லையே சாராயெல்லாம் கொடுக்குறாங்களே முனீஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க தேவதை கிடையாது. அவங்க பாபா குழந்தைங்களில் அறகுறையாக இருக்கிறவங்களுடைய நினைவு அது. தேவதைன்றது லக்ஷ்மி நாராயணன், ராமர், கிருஷ்ணர், இவங்க தான். ராதை, லக்ஷ்மி, இவங்கெல்லாம். அதே மாதிரி முட்டை, சுருட்டு இதெல்லாம் படைப்பாங்களா தேவதைகளுக்கு முன்னாடி அல்லது கிரந்தத்துக்கு முன்னாடி? கிரந்தன்றது சீக்கியர்களுடைய புனித நூல். அதுக்கு முன்னாடி இதை வைப்பாங்களான்னு கேட்குறார். ஸோ கிரந்தத்துக்கு முன்னாடியே உங்களால் வைக்க முடியல. அது நரகத்தில் தோன்றிய மதத்தின் ஒரு வேதம். அதன் முன்னாடியே வைக்கல, ஆனால் நீங்கள் சாப்பிட்லாமா? ஸோ இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கியராவது யாராவது எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த கிரந்தத்தை குரு கோபிந்தோடைய உடலாகவே பாவிக்கிறாங்க. அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க கிரந்தத்துக்கு. அந்த சீக்கிய வழிபாட்டு ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா கிரந்தம் தான் இருக்கும், முன்னாடி பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் அங்கே முக்கியமானது. ஸோ அவங்களுடைய குருவோடைய உடல் எவ்வளவு புனிதமானதோ அந்த மாதிரி கிரந்தத்தை புனிதமாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் குருநானக் ஒன்றும் உட்கார்ந்து அந்த கிரந்தத்தை எழுதவே கிடையாது. அவர் அவதரித்தார், கொடுத்த ஞானத்தை வைத்து நிறைய சீக்கியர்கள் வளர்ந்தார்கள். பிறகு அவங்க எல்லாம் சேர்ந்து கிரந்தத்தை எழுதினாங்க. ஒன்று எழுதினாங்க, சரி, ஒருத்தர் சீக்கிய தர்மத்திற்கு வந்தார். அப்புறம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நிறைய பேர் சீக்கிய தர்மத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கிரந்தம் கூட ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருந்தது, கையால் எழுதப்பட்டு இருந்தது. இப்போ கீதையை கூட ஸ்ரீகிருஷ்ணருடைய ரூபமாக பார்க்குறாங்க. ஸோ கீதைக்கும் அதே மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. எப்படி குருநானக்கு கிரந்தம் இருக்குதோ அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணருக்கு கீதையையும் நினைவு பண்ணுறாங்க. கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அறியாமை. ஏன்னா ஞானம் என்பது பரமபிதா பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இருக்குது, கிருஷ்ணர்கிட்டலாம் கிடையாது. அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ஞானம், சொர்க்கத்தில் போன பிறகு அவருக்கு ஏன் ஞானம் தேவை கிடையாது, அங்கே யாருக்கும் தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரிஜினல் கீதை ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி கிடைக்கிது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ஸோ அதனால் அவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து சத்கதி கொடுத்தது சிவபாபா தான். அவர் கொடுக்கும் ஞானத்தின் மூலமாக சத்யுகம்ன்ற பகல் உருவாகுது, பக்தி செய்கிறதன் மூலமாக கலியுகம்ன்ற இரவு உருவாகுது. பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்கள் எல்லோருமே இப்போ தூய்மை ஆகணும், அதற்கு முயற்சி பண்ணணும். தானாக தூய்மை ஆகிட மாட்டாங்க, முயற்சி பண்ணணும். ஸோ மாயின் புயல் எந்த அளவுக்கு வலிமையாக வருது அப்படின்னா, இந்த ஞானமே முற்றிலும் பறந்துடுது அவங்க புத்தியை விட்டே. ஞானம் கெட்டதே ஞாபகம் இருக்காது. ஏதாவது ஒரு போதையில் மயங்குறீங்க அல்லது கோபத்தில், அதுவுமே மயக்கம்தான் இல்லையா? கோபம் பற்று அந்த நேரத்துலலாம் பாபா இதெல்லாம் அழியக்கூடியது, இதை பார்க்காத, ஆத்மாவை பாரு, இது எதுவுமே ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் தெளிவானோன்னா பண்ணுறது தப்புன்ற அளவுக்கு உணர்வாங்களே தவிர ஞானம் வராது. அதுதான் மாயோடைய புயல். அதில் சிக்காமல் இருக்கணும். எப்பவும் அந்த ஞானத்தை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அசை போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அதிலும் குறிப்பாக ஒரு 2-3 பாயிண்ட்டை அன்னைக்கு முரளியிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2-3 பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்லும்போது எப்படிப்பட்ட மாயின் புயல் வந்தாலும் அந்த 2 பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துறது ஈஸி. அதை ஞாபகப்படுத்தும் போதே ஆத்மா பலமாகிறதும் மாயிலிருந்து வெளியில் வர்றதும் உங்களால் உணர முடியும். ஸோ மாயின் வசமாயிட்டீங்க, புயலில் விழுந்துட்டீங்க, ஞானம் உங்கள் புத்தி விட்டு போயிடுச்சு அப்படின்னா பிறகு உங்களுக்கு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் நான் சேவை செய்ய மாட்டேன், நாங்கள் மனசாக சேவை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுடைய காரணமே அவங்க காமத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அதனால் ஞானத்தை அவங்களால மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது.
ஞானத்தை வாயாலே சொல்ல முடியாதவங்க எப்படி மனசா சேவை செய்கிற அளவுக்கு யோக பலம் பொருந்தியவராக மாற முடியும்? இந்த காமம்ன்ற மிகப்பெரிய எதிரி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மிகப்பெரிய தொல்லை கொடுக்குது. மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி, அதை ஒரு வினாடியில் அடைவிடாமல் தடுக்கிறது தான் இந்த காமம். அந்த காமத்தை வெல்ற அந்த வினாடி நீங்கள் ஜீவன் முக்தியை அனுபவம் பண்ணுவீங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன் தகப்பனின் சொத்துக்கு எஜமானனாக ஆகிடுது. அதே மாதிரி எப்போ சிவபாபா தான் வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு நிச்சய புத்தி வருதோ அந்த செகண்டே அந்த ஆஸ்திக்கு நீங்கள் அதிகாரி ஆயிட்டீங்க. அந்த ஆஸ்தியை எந்த அளவுக்கு அடையிறீங்கன்றது உங்களுடைய நிச்சய புத்தி எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து, நிச்சய புத்தி உறுதியாக இருந்தால் முயற்சி பண்ணுவீங்க, அதை பொறுத்து இருக்குது. உண்மையான கீதையை சிவபாபா தான் பேசினார். என்னன்னு பேசினார்? நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய். இவ்வளோதான் ஒட்டுமொத்த கீதையுமே சாரம். நான் இந்த சாதாரண மனித உடலில் வருகிறேன் சொல்கிறார், கீதையில் போட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சாதாரணமானவரா? இந்த உலகத்திலே நம்பர் 1 எல்லாத்துலேயுமே அந்த ஆத்மா ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா. அவர் உடம்புல எப்படி வர முடியும்? அவர் பிறக்கும்பொழுது சுற்றி அப்படியே ஜொலிக்குன்றார். அப்போ என்ன மாதிரி இருக்கும் அவருடைய மாளிகைன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தும் அவருடைய ஜென்மம். அதனால தான் இன்னைய வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை அவ்வளவு ஆசையாக கொஞ்சுறாங்க, தொட்டிலில் வச்சு தாளாட்டுறாங்க. இருந்தாலும் பக்தி மார்க்கத்துடைய விஷயங்கள் தான் எல்லா வேத சாஸ்திரங்களும். அதைத்தான் இங்கிலீஷில் ஃபிலாசபி, தத்துவம், தத்துவ ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஃபுல்லாகவே உடலுக்குரிய விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கும். வேத சாஸ்திரங்கள் ஆத்மாவிற்கான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவரே சொல்கிறாரு, நான் உங்களுடைய ஆன்மீக தந்தை, ஞான கடல் நான். குழந்தைகளாகி நீங்கள் அப்பாவோட படிக்கிறீங்க. இந்த ஞானத்தையும் நீங்கள் தாரணை பண்ணுறீங்க. இந்த ஞானத்தை ஆத்மாக்களின் தந்தை சிவபாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. அவரே சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய ஆன்மீக தந்தை நான். உடலுடைய தந்தையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆத்மானும் அதுக்கு ஒரு தந்தை இருக்கும்னு உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது. அதை நான் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னை நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். ஞானத்தின் கடலாக நான் தான் இருக்கிறேன். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் ஞானத்தின் கடலாக அவர் இருக்கிறார். அந்த தந்தை கிட்ட நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற போதை இருக்கட்டும். கடவுளை பார்க்க முடியாது அது இதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம முன்னாடி உட்கார்ந்து கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாருன்றது கற்பனை கெட்டாத விஷயம். அது அசால்ட்டாக நடக்கிறதுனால அதோடைய அருமை உங்களுக்கு தெரியலையா அப்படின்லாம் கேட்டிருக்காரு பாபா. அவன் ஒரு வினாடி தரிசனத்துக்கு இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம், இந்த பௌர்ணமி கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாது, எல்லாம் போகிறாங்கன்னு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு விதத்தில் அது நல்லது பாருங்கள். கும்பல் அங்கே போகும், இங்கே கும்பல் வந்தால் எப்படி நம்ம ஞானத்தை எடுக்கிறது? அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. அதனால தான் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே இந்த ஞானத்தை அடையக்கூடிய பாக்கியம் இருக்குது. அப்படிப்பட்ட பாக்கியசாலி நான்ற போதை இருக்கட்டும். இறைவன் கிட்ட படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஞானத்தை தாரணையும் பண்ணுறீங்க. அப்படி தாரணை பண்ணி பண்ணி இறுதியில் பாபாவுக்கு சமமாக ஆயிடுவீங்க. எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை தாரணை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்க இருக்க தான் உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கும்ன்றார் இல்லையா? பாபா நினைவில் இருக்க இருக்க ஆத்மா பலம் பெருகும். நினைவைத்தான் சக்தி, கூர்மை, யோக பலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஞானம் என்கிற வாளில் யோகம் என்கிற கூர்மை வேணும்னுவாங்க இல்லையா? அது நினைவை குறிக்குது. ஸோ பாபாவுடைய ஞானத்தை சொல்லலாம். சொல்லும்பொழுது சகோதர ஆத்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்,
அந்த ஆத்மா தூங்கிட்டு இருக்குதோ அதை நான் எழுப்பிட்டு இருக்கிறேன். அந்த ஆத்மா பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை அடையணும் அப்படின்ற அந்த உணர்வோடு ஞானத்தை சொல்லும் பொழுது தான் யோக பலத்தோடு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு அது டச் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த வாள் சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த ராஜாக்களின் வாளில் கூட வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சில வாள், அதாவது கத்தி 100 ரூபாய்க்கும் கிடைக்கும், சில வாள் 3000-4000 ரூபாவும் ஆகும். எப்போ இது? 1969க்கு முன்னாடி வந்த முரளி. அப்போ அங்கே 1000னா இப்போ லட்சத்துக்கு சமம். ஸோ இந்த அனுபவம் எல்லாம் பிரம்ம பாபாவுக்கு இருந்திருக்குது. ஏன்னா ராஜாக்களோடெல்லாம் பிரம்ம பாபா நெருங்கி பழகி இருக்கிறார். அந்த வாளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அந்த திப்பு சுல்தானுடைய வாளெல்லாம் இப்போவும் இருக்குது இல்லையா? அதேமாரி குரு கோவிந்தோடைய வாளுக்கும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இங்கே நமக்கு ஸ்தூலமான ஆயுதத்தின் விஷயம் கிடையாது, யோக பலம் இருக்கணும். இந்த ஞானம்ன்ற வாளில் அந்த யோகம்ன்ற பலம் இருக்கணுன்றார். எப்போ அந்த பலம் இருக்குதோ அப்போ தான் ஸ்லைட்டாக சொன்னாலே மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியும் நிறைய பேர் புரியாதது காரணம் யோக பலம் இல்லாமல் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நாடகத்தின்படி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நினைவினால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிக்கிட்டே இருக்கும். நினைக்க நினைக்க பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பாபாவுடைய நினைவு பாவத்தை வெட்டுற ஒரு கோடரியாக நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நினைக்க நினைக்க அந்த பாவத்தை வெட்டி வெட்டி அனுப்புகிறீங்க, ஆத்மாவிலிருந்து வெளியேற்றுறீங்க. பதித்த பாவன தந்தை எத்தனை வழிமுறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நினைவில் இருக்கிறதுக்கு எவ்வளோ யுக்திகளை கொடுக்கிறார். இதோட அடுத்த கல்பந்தான் பாபா இந்த ஞானத்தை கொடுப்பார். 5000 வருஷம் ஆகும் இந்த பாபாவை பார்க்க, இந்த பாபா கிட்ட படிக்க. அப்போ அதை நினச்சி உருக வேண்டாம். ஒரு லௌகீக தந்தையோ தாயோ இறந்தால் ஐயோ இனிமேல்ட்டு அவங்கள பார்க்கவே மாட்டோமேன்னு அழுவோம். இருக்கும்போது அதை நாம் நினச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை அவங்க இப்போ இறக்க போகிறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அவங்க சொன்ன மாதிரிலாம் நடந்திருப்போமேன்னு அழுவோம். பரவாயில்ல, அதனால் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் இந்த தந்தை இருக்கிறாரு பாருங்க, இவரை இதோட 5000 வருஷம் கழித்து தான் பார்க்க போகிறோன்னா அவர் இருக்கும் பொழுதே, அவருடைய வார்த்தை இருக்கும் பொழுதே அதன்படி நாம் நடக்கணுமா இல்லையா? பாருங்க, அவர் தான் இந்த பிரம்மாவை அனைத்தையும் சந்நியாசம் பண்ண வைத்து தன்னுடைய ரதமாக ஆக்கினார். ஸோ அதனால் அவர் முன்னாடி வந்த குழந்தைகளுக்கும் அந்த ஈர்ப்பு இருந்தது. முன்னாடி வர குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட அந்த காட்சியெல்லாம் கிடைச்சது. பிரம்மாவுடைய காட்சி கிடைக்கும், உடனே விஷ்ணுவுடைய காட்சி கிடைக்கும். ஸோ அப்போ இவர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அது உண்மையில் சிவபாபாவினால் வந்த ஈர்ப்பு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் சம்பூர்ணமாக ஆகணும். சிவபாபா எப்படி சம்பூர்ணமாக எல்லோரையும் பிடிச்சி இழுக்கிறாரோ அந்த மாதிரி நீங்களும் ஆகணும். வரிசைக்கிரமமாக கண்டிப்பாக ஆவீங்க. ஏன் வரிசைக்கிரமம்னு சொல்கிறாரு? உருவாகிறது ராஜ்யம், எல்லாரும் ராஜாவாக இருப்பாங்க. இப்போ வரிசைக்கிரமம் இருக்கும். இந்த காலச்சக்கரத்தை தங்க யுகத்தின் தொடக்கத்திலிருந்து இரும்பு யுகத்தின் இறுதி வரைக்கும் நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கல்பத்தின் இரும்பு யுகத்திற்கும் அடுத்த கல்பத்தின் தங்க யுகத்திற்கும் இடையில் உள்ள சங்கம யுகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சங்கம யுகம்தான் மங்களகரமானது. இதன் மூலமாகத்தான் தங்க யுகத்திற்கு நாம் தயார் செஞ்சுக்கிறோம். அப்படி நம்மை தயார்படுத்துவதற்காக, தூய்மை ஆக்குவதற்காக கண்டிப்பாக இந்த சங்கம யுகத்தில் சிவபாபா வந்தே ஆகணும். தூய்மை ஆகிறதுனாலே சதோ பிரதானம் ஆகிறதுன்னு அர்த்தம், புத்தம் புதியதாக ஆகிறதுன்னு அர்த்தம்.
ஸோ தூய்மையில் தான் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ எப்படி அந்த அழுக்கை நீக்கிறது? ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது அதனால் அதாவது ஆத்மான்ற தங்கம் தூய்மையாக இருந்துச்சுன்னா அதனால் செய்யப்படக்கூடிய உடல்ன்ற நகையும் தூய்மையாக இருக்கும், சுத்தமாக உண்மையானதாக இருக்கும். அதாவது உடல் மிக அழகாக இருக்கும் இல்லையா? சொக்க தங்கத்தினால் செய்யப்பட்ட நகை எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி தூய்மையான ஆத்மாவினால் உருவான உடல் அவ்வளவு அழகாக இருக்கும், ஒரு சின்ன குறை கூட இருக்காதுன்றார். ஆனால் எப்போ அந்த ஆத்மாவுக்குள்ளே பொய் புரட்டெல்லாம் நிரம்புதோ அப்போ அதற்கான உடலும் அந்த மாதிரி தான் அமையும். இந்த பிரம்மா பாபா கூட ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி தேவதைகள் முன்னாடி போய் தலை வணங்கிட்டு இருந்தார், பூஜை பண்ணிட்டு இருந்தார். லக்ஷ்மி நாராயணனுடைய மிகப்பெரிய ஆயில் பெயிண்டிங்கை கதியில் வச்சிருப்பாராம். அதை ரொம்ப அன்பாக நினச்சிக்கிட்டே இருப்பாராம், வேற யாரையுமே நினைக்க மாட்டாராம். அவருடைய எண்ணங்கள் வேற எங்கேயாவது வெளியில் போச்சுன்னா தன்னை தானே அரைஞ்சிக்குவாராம், தண்டனை கொடுப்பாராம். ஏன் இந்த மனது கிருஷ்ணரை விட்டு வெளியில் போகுது, ஏன் எனக்கு இன்னும் காட்சி கிடைக்கல அப்படின்னு அவருக்கு தோணுமா. ஏன்னா அந்த பக்தி கதைகளில் அவரை உருகி உருகி நினைத்தால் காட்சி கிடைக்கும்ன்றது பக்தியிலே போட்டிருக்கும். ஸோ அதனால் அவருக்கு தோணுமா, என் புத்தி இன்னும் வெளியில் போகுது, அதனால தான் காட்சி கிடைக்கல அப்படின்ட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கு வரோம். ஸோ ஏன்னா அப்போ அவர் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார். ஆனால் எப்போ விஷ்ணுவின் காட்சி கிடைச்சதோ அவர் உடனே விஷ்ணுவை ஆகிடலை. அதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். காட்சியை பார்த்த உடனே விஷ்ணு ஆகிட மாட்டாங்க, முயற்சி பண்ணணும். ஸோ உங்களுடைய லட்சியம் நோக்கம் உங்கள் முன்னாடியே நிற்கிது. ஸோ யாருடைய ஜட சிலைகளை கோயிலில் உருவாக்கி இருக்கிறாங்களோ அவங்களும் உயிரோட்டமாக சொர்க்கத்தில் இருந்தவர்கள். அப்படி மீண்டும் நாம் மாறணுன்றது தான் நம்முடைய லட்சியம்ன்றது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபா நம்மை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. உயிரோட்டமாக இருந்த தேவதைகள் அவங்களுடைய சிலையை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க தூய்மையாக இருந்தவர்கள். இப்போ மீண்டும் நம்மை தூய்மையாக்கி உயிரோட்டமான தேவதையாக எழுப்புறார். சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணன் ஆக்குறார். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த அகலிகை கதை பார்த்திங்கன்னா, அகலிகை ஒரு முனிவருடைய மனைவி. இந்திரனை பார்த்தவுடன் அழகில் அவள் மயங்கிடுவாள். ஸோ அதுக்கப்புறம் இந்திரன் அவ கூட தவறாக நடந்துக்கிறான். அதை அதாவது முனிவர் வேஷத்துலேயே தவறாக நடந்துக்கிறான். முனிவர் அதை பார்த்துடுறாரு, சாபம் கொடுக்கிறார், அகலிகை கல்லா போயிடணுன்ட்டு. அந்த சாபம் எப்போ விமோசனம் பெறுதுன்னா, எப்போ ராமர் திரேதாயுகத்தில் வராரோ அப்போ அவருடைய கால் படும் பொழுது நீ மறுபடியும் பெண்ணாயிடுவேன், சாப விமோசனம். ஸோ அப்போ உண்மையிலே அது யாருன்னா அது நம்ம தான். நாம் எப்போ தூய்மை இழக்கிறோமோ மனதளவில் கூட, ஏன்னா அங்கே மனதில் தான் தூய்மை இழப்போம். ஃபஸ்ட்டு அழகாக இருக்கிறான்ட்டு மைண்டில் தோணும், அவ்வளோதான். அந்த கதை பலவிதமாக இருக்கும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, கந்தர்வ ஜோடி மேலே புஷ்ப விமானத்தில் போகிறத கீழே தண்ணியில் அந்த நிழலை பார்த்துடுவா, அவ்வளோதான் அவள் பண்ண தப்பு. அதுக்கு இவர் சபிச்சிடுவார். ஏன்னா இவள் போய் மண்ணை குழச்சி பானை செய்வாளாம். இவளுடைய தூய்மை சக்திக்கு அது இருக்கும்.
ஸோ ஒரு நாள் பண்ண முடியலன்னொடனே அவர் கண்டுபிடிச்சிறாரு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறன்ட்டு சாபம் விட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ இந்த காமத்தில் ஸ்லைட்டாக மைண்டு சலனம் ஆகுதோ இல்லையா, துவாபர யுகத்தில் அந்த மனைவியை மீண்டும் பார்க்கணுன்னு தோணும், அழகாக இருக்கிறாள் அப்படின்னு ஸ்லைட்டாக எண்ணம் வரும், அவ்வளோதான். கல்லாயிட்டீங்க. அதாவது புத்தி கல்லாகிறதுன்னு ஒரு அர்த்தம் வந்தாலும் சூக்ஷ்மமாக ஸ்தூலமாகவே உங்களுடைய சிலை அங்கே கற்சிலை உருவாக்கியாச்சு இல்லையா. உயிரோட்டமாக இருந்தவங்களுக்கு கல்லாக்கிட்டாங்க, கல் சிலை. அந்த கல் மீண்டும் உயிர் பெற்று எப்போ வருது, ராமராகிய சிவதந்தையுடைய கால் இந்த பூமியில் படும் பொழுது மீண்டும் நம்ம உயிரோடு எழுந்திருக்கிறோம். எழுப்புறார் தேவதையாக. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ பாபா நம்மை அப்படி எழுப்புறதுக்கு, சாதாரண மனிதனை ஸ்ரீ நாராயணன் ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நீங்களும் அவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்தீங்க, மீண்டும் அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அதனால் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இல்லையா. அப்படியே அவங்களுக்கு சமமாக இருக்கிறவங்க தான் அவங்க ராஜ்யத்தில் இருப்பாங்க, அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மாவை தேவதைன்னு சொல்ல மாட்டோம், விஷ்ணுவை தேவதைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொர்க்கத்தில் தான் இருக்கிறார். பிரம்மா இங்கே சங்கமயுகத்தில் இருக்கிறார். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. விஷ்ணு யாருக்கு குருவாக இருந்தார் இல்லை. பிரம்மாவை தேவதைன்னு சொல்கிறதும் தப்பு, விஷ்ணுவை குருன்னு சொல்கிறதும் தப்பு. பிரம்மாவும் குரு கிடையாது. ஆனால் பிரம்மா உடலில் சிவன் அந்த குரு பார்ட்டை பண்ணுறதுனால வேணால் பிரம்மாவை குருன்னு சொல்லிடலாம். இன்னொன்னா அவர் நடந்து காட்டுறார் இல்லையா, சிவபாபா சொல்கிறத அதே மாதிரி செஞ்சு காட்டுறார். ஸோ அப்படியும் குருன்னு சொல்லலாம். விஷ்ணு யாருக்கு குரு? ஸோ யாரை பார்த்தாலும் குருன்றாங்க. விஷ்ணுவே குரு இல்லைன்னா, சொர்க்கத்தில் பிறந்த பரிசுத்தமான குழந்தை அந்த விஷ்ணுவே குரு இல்லைன்னா, துவாபரயுகத்திலும் கலியுகத்திலும் பிறந்தவங்க எப்படி குரு ஆனாங்க உங்களுக்கு? ஸோ அந்த விஷ்ணு கூடவே வாழ்ந்ததுனாலையும் விஷ்ணுவாகவே இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல, நிறைய பாபா குழந்தைங்களுக்கு இந்த குருமார்கள் பின்னாடி போகிறது பிடிக்காது. சங்கராச்சாரியரை வழிபடுறது, சீரடி சாய்பாபா வழிபடுறது அது பிடிக்காது. சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மாவை குருன்றாங்க, குரு பிரம்மான்ட்டு. சிவபாபாவை பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஸோ அனைவரிலும் உயர்ந்தவர் சிவபாபா தான். நாம் இந்த ஞானத்தை சிவபாபாவோடு தான் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். என்னெல்லாம் நமக்கு சத்குரு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் குருவை நீங்கள் அப்பானோ ஆசிரியர்னோ சொல்ல மாட்டீங்க. சத்குரு மட்டும்தான் நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஸோ இந்த ஞானம் ஃபுல்லாக உங்களுடைய புத்தியில் இருக்கணும். நாம் சிவாலயத்தில் இருந்தவங்க இப்போ வேசியாலயத்தில் சிக்கிக்கிட்டோம். மீண்டும் நாம் சிவாலயத்திற்கு போகணும். பிரம்ம தத்துவத்தோடு அவர் கலந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்லுவாங்க, ராகவேந்திரர் சொல்லுவாங்க, ஜோதியோட ஜோதியாக கலந்துடுச்சுன்னுவாங்க. ஆனால் அது அப்படிலாம் முடியாது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது. அப்போ ஐக்கியமாகிற விஷயமெல்லாம் கிடையாது, கலக்கிற விஷயம்லாம் கிடையாது. அப்போ கலக்குதுன்னா ஆத்மா அழியுதுன்னு வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அவங்கவுங்களுடைய பாகம் பதிவாகி இருக்குது. நீங்கள் எல்லோரும் நடிகர்கள். அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க நடித்தே ஆகணும். அந்த பாகத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. கண்ணுக்கே தெரியாத ஆத்மா அதுக்குள்ளே 5000 வருட நடிப்பு பதிவாகி இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த நடிப்பு அழியவே அழியாதுன்றார், அந்த மாதிரி பதிவாகி இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் அவங்கவுங்களுடைய பாகத்தை நடித்தே ஆகணும்.
இது புதியதாக ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரின்றார். ஆனால் இப்போ புதுசாக ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கை தான் மீண்டும் எடுக்கிறாங்க. அதுதான் உருவாகி கொண்டிருக்கிற நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன தடவையும் ஷூட்டிங் எடுத்தாங்க, அதே படம் தான் ஓடும்போது மீண்டும் அதே ஷூட்டிங்கும் எடுக்கிறாங்க, மீண்டும் அதே தான் ஓடும். இது அனாதியாக ஷூட்டிங் எடுக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். இல்லை, திரும்ப திரும்ப அந்த நடிப்பை நடிக்கும்போதே அது மீண்டும் ரெக்கார்டும் ஆகுது. இதன் மூலமாக தான் உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய புருவ மத்தியில் அற்புதமான நட்சத்திரம், அதிசய நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்குது. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவில் இருக்கும் எதையுமே அழிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் உங்ககிட்ட இருந்துச்சா? உண்மையிலே உலக அதிசயம்னா இதுதான்றார். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் இவ்வளோ நடிப்பு பதிவாகி இருக்குது, அதை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. இல்லை, இப்போ கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை வருதுன்னா அந்த ஆத்மாவில் என்ன பதிவாக இருக்குதோ அதுதான் நடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி நடிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? அது அழியாதே, அதில் இருக்கிறது தானே நடிக்கும். ஸோ இந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் பாட்டுக்கு அமைதியாக இருப்போம். அந்த ஆத்மாவுடைய நடிப்பு ஏன் எதுக்குன்னெலாம் அதுக்கு ரீசன் கூட இருக்கலாம், அது உங்களுக்கு தேவையில்லைன்றார். ஏன்னா அந்த ரீசன் நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக தாரணை பண்ணவா நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு தான் புள்ளி வச்சுட்டு அதோடைய நடிப்பை நடிக்குது ட்ராமா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க. நீங்கள் உங்கள் நடிப்பை ஃபஸ்ட் கிளாஸாக நடிங்கன்றார். அந்த நடிப்பு மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. நான் மகாலட்சுமியாக நடிக்கிறேன், மகாவிஷ்ணுவாக நடிக்கிறேன், உலக மேடையில் நடிக்கிறேன், எல்லாருடைய பார்வையும் என்னை பார்த்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை என்னுடைய ஹீரோ, என்னுடைய கடவுள் அல்லது என்னுடைய தாய் மகாலட்சுமி எப்படி அணுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதாங்க காவியமாக, ஓவியமாக, ராமாயணமாக, மகாபாரதமாக வருது நாம் இப்போ செய்கிற ஒவ்வொரு செயலும். ஸோ சொர்க்கம்ன்ற வார்த்தையை கேட்டாலே உங்களுடைய மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. உலக அதிசயம்னா சொர்க்கம்தான். இப்போ ஒன்றும் சொர்க்கம் தங்க யுகம் கிடையாது, இரும்பு யுகத்தில் இருக்கிறோம். அப்போ இரும்பு யுகத்தில் ஒருத்தர் இறந்தார்னா மறுஜன்மமும் இதே இரும்பு யுகத்தில் தான் எடுப்பார். ஆனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகணும். ஏன்னா ஞானத்தை எடுத்துட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஆனால் அழுக்கான ஆத்மா அங்கே வர முடியாது. அதுக்காக தான் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. யோக பலத்தின் மூலமாக பாபாவை நினைத்து தூய்மையாகிறீங்க. ஸோ அந்த ஒரே ஒரு இறைத்தந்தை மட்டும்தான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். ராவணன் பாதியில் அந்த தூய்மையான சொர்க்கத்தை நரகமாக மாற்றிட்டு போயிடுறான். ஸோ இது அப்பட்டமாக தெரியுது, இது நரகம்ன்றது. ஸோ இப்படி நரகமாக மாற்றிய அந்த ராவணனுக்கு உருவத்தை செஞ்சு உருவ பொம்மையை எரிக்கிறாங்க தசரா பண்டிகையின் பொழுது. எப்போத்துலேருந்து எரிக்கிறாங்கன்னா அனாதியாக இது நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே இது எப்போ ஆரம்பிச்சது இந்த பழக்கன்றது தெரியல. ஏன்னா இந்த கல்பத்தின் ஆயுளே லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ லட்சக்கணக்கான வருடங்கள் நம்பது அதை எப்படி பாதியாக பிரிக்க முடியும்? அதுவும் சரி பாதியாகவும் இருக்காது. கலியுகம் ஒரு 1,00,000 வருடம்னா அது இதை மாதிரி டபுள் மடங்காக இருக்கும் துவாபர யுகம். அதை விட டபுள் மடங்காக திரேதாயுகம் இருக்கும். 3 மடங்காக வரும். கலியுகம் மாதிரி 4 மடங்காக சத்தியுகம் இருக்கும். அப்போ எப்படி அதை சமமாக நீங்கள் பிரிக்க முடியும்? இன்னும் கலியுகம் முடிகிறதுக்கு 40,000 வருஷம் இருக்குதுன்றாங்க. இப்போ மனிதர்கள் கோர இருளில் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் அவங்கள அந்த அஞ்ஞான உறக்கத்திலேருந்து எழுப்புறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் ஏந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏந்திரிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த சங்கமேகத்தில் ஏஞ்சாதான் உண்டு. ஏன்னா இப்போ தான் பாபா
தூய்மையாகிறதுக்கான வழியை கொடுக்குறார். ஸோ இப்போவே ஏஞ்சி தூய்மையானால் தான் உண்டு. எப்போ நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்களோ அப்போ உங்களுக்காக தூய்மையான உலகமும் ஸ்தாபனை செய்யப்பட்டுடும். இந்த அழுக்கான உலகம் அழிஞ்சிடும். இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ. ஆனால் தங்க யுகம் அப்படி இருக்காது. தங்க யுகத்தில் உலகமே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஆனால் எல்லாமே அளவற்று இருக்கும். அந்த தங்க யுகத்துக்குள்ளே போகணும்னா தூய்மை ஆனால் தான் போக முடியும். தூய்மை ஆகணும்னா மாயையை முற்றிலுமாக கண்டிப்பாக நீங்கள் வெல்லணும். பாபா சொல்கிறாரு, மாயா ரொம்ப ரொம்ப சக்திசாலியானது. நீங்கள் தூய்மை ஆகிறதுல தான் மாயை மிகப்பெரிய தடையை பலவிதமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது சக்திசாலின்றார். பாபா ஞானத்தை கொடுத்து கொடுத்து உன்னால் முடியுன்றார். மாயா உன்னால் முடியாதுன்னு விழ வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ தூய்மையாக இருக்கிறதுக்கு தைரியம் வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தைரியம் வச்சாலும் மாயை உங்களை என்ன நிலைக்கு தள்ளுதுன்னு பாருங்கன்றார். திரும்ப திரும்ப விழ வைக்குது. ஒரு குத்துச்சண்டை போட்டியில் நடக்கிற மாதிரி உங்களை ஓங்கி குத்தி உங்களை நாக் அவுட் பண்ணிடுது, கீழே விழ வச்சிடுது. ஸோ அதனால் அது வரைக்கும் தூய்மையாக இருந்து பாபா நினைவில் சேர்த்து வைத்த அத்தனை ஆன்மீக வருமானமும் முடிஞ்சிடுது. பிறகு அதே அளவு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடின முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் இன்னும் தமப்பிரதானமாகும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக முயற்சி செஞ்சு சம்பூர்ணமாகறீங்களோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம். அதனால தான் பாபா அப்போவே ஆகிட்டார். இல்லை அவரே மறுபடியும் பிறந்தாருன்னா அவருக்கே கூட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உலகம் அந்த அளவுக்கு மோசமாக மாறிடுச்சு. சிலர் காமத்தில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முகத்தையே காட்டுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே அசிங்கமாகிடுது இல்லையா. ஸோ பாபா குழந்தையாக இருப்பாங்க, சரண்டராக இருப்பாங்க, அப்புறம் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப சென்டருக்கு வந்தால் அசிங்கமாக பார்ப்பாங்கன்ட்டு அவங்க வர்றதே கிடையாது. அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இங்கே முழு முயற்சி பண்ணணும், விழவே கூடாது. அதனால தான் சிலர் கந்தர்வ திருமணம் கூட பண்ணுறாங்க. கந்தர்வ திருமணம்னா தூய்மையான திருமணம். நாங்கள் தூய்மையாக இருப்போம், பட் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்போம், காமம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அது வெளிநாடுகளில் கூட அது நடக்குது. வயதானவர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. தன்னை பார்த்துக்க ஒருத்தர் வேணும்ன்ட்டு கடைசியில் போகும்போது அவங்களோட சொத்து அவங்களுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கேயே கூட சமீபமாக அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒருத்தர் திருமணம் பண்ணார். 70 வயசோ ஏதோ பெரிய கோடீஸ்வரர் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணார் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே கூட பாருங்களாம், காமத்தின் ஒரு பொருட்டாகவே நினைக்காத ஒரு பொண்ணுனால தான் வயதானவனை திருமணம் பண்ண முடியும். ஆனால் அப்படி காமத்தை வென்றதுக்காக அவள் பெரிய கோடீஸ்வரி ஆகிறா. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இங்கே கூட தூய்மையாக இருந்தால் அது செல்வத்தை கொடுக்குது பாருங்கள். சன்னியாசிகள் என்ன சொல்கிறாங்க, கணவன் மனைவி ஒன்றாக இருந்து தூய்மையாக இருக்கிறதுன்றது முடியவே முடியாதுன்றாங்க. ஏன்னா அவரால் முடியல, அதனால் யாராலையும் முடியாதுன்னு அவர் நினச்சிக்கிறார். பாபா சொல்கிறார் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிராப்தி இருக்குது, சொர்க்கமே இருக்குது. காமத்தில் விழறதுனால மிகப்பெரிய நஷ்டமும் இருக்குது. இதோடைய நினைவாக தான் பாண்டு மகாராஜா தன் மனைவியை கட்டி தழுவினாலே அவர் இறந்துடுவார்னு சாபம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதையும் மீறி அவர் கட்டி தழுவார், ஒரு நாள் இறந்துடுவார். ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே கொடுக்கப்படுது, சந்தோஷத்தையும் கொடுக்குறார், எச்சரிக்கையும் கொடுக்குறார். அப்படி இருந்தால் கண்டிப்பாக தூய்மையாக கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டே இருக்க முடியும்னு பாபா சொல்கிறார். இந்த ஒரே ஒரு கடைசி ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் தூய்மையாக இருந்தால் போதும். 21 பிறவிக்கான ராஜ்யம் சொர்க்கத்தில் நீங்கள் அடையிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ பெரிய பிராப்தியை அடையிறதுக்கு இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருக்க முடியாத அவங்களால, அதுவும் ஞானம் கிடைத்து உலகம் அழியிறதுக்கும் அல்லது அது நீங்கள் இறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருடம் தான் இருக்குமே. அந்த கொஞ்சம் வருடம் தூய்மையாக இருக்க முடியாதா? ஏன்னா மிகப்பெரிய ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிது. குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம்.
சீக்கியர்கள் கூட தூய்மைக்கான கங்கணம் கட்டுறாங்க. ஸோ ராக்கி கட்டுறதெல்லாம் கூட அதுக்காக தான். பாபா சொல்கிறார், நீங்கள் அந்த மாதிரி கயிறு கட்ட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே புத்தியின் விஷயம். கயிறு கட்டிக்கிட்டே தூய்மை காமத்தில் விழுந்தா. ஆக்சுவலாக இந்து மதத்தில் அப்போ நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் எல்லார் கையிலுமே கருப்பு கயிறு இருக்கும். பழனிக்கு போயிட்டு வந்தாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்ட்டு. அது உண்மையில் தூய்மைக்காக கட்டுற கயிறு. ஸோ குழந்தையாக இருக்கும்போது தூய்மையாக தான் இருக்க போகிறோம் இல்லையா. யாரோ ஒரு சில பெரியவங்க தான் அந்த கருப்பு கயிறு கட்டுவாங்க. ஸோ இங்கே புத்தியினால் இருக்கிற விஷயம் தானே தவிர கயிறு கட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய். திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே வந்துடுறார். என்னையே நினைவு பண்ணு, அப்போ தான் உன்னால் தூய்மையாக இருக்க முடியும். ஸோ பெண் குழந்தைங்க நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஐபிக்களுடைய புத்தியில் இந்த ஞானம் உட்காரவே மாட்டேங்குது. பாபா சொல்கிறாரு, முதல்ல அவங்களுக்கு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வைங்க. என்னென்னா, நாங்கள் எல்லோரும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள். சிவபாபா கிட்ட இருந்த ஆஸ்தியை அடையிறோம் பிரம்மா மூலமாக. ஆனால் தான் பிரம்மாவுடைய குழந்தைங்க நாங்கள். ஸோ அந்த ஆஸ்தியை அடையிறதுக்காகத்தான் நாங்கள் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிட்டு இருக்கிறோன்றதை புரிய வைங்க. பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். வேறு யாருமே இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். முதல்ல இந்த விஷயம் அவங்க புத்தியில் உட்கார வைங்க. பிரம்மா மூலமாக சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக நாங்கள் தூய்மை ஆகிறோம். எதுக்குன்னா ஆஸ்தியை அடையிறதுக்கு. ஸோ அப்படி தூய்மை ஆகிறதுக்கான வழி அவர் ஒருவருடைய நினைவில் மட்டும் இருக்கிறது. பாரதம் நிர்விகாரி கண்டமாக இருந்தது, இப்போ விகாரி கண்டமாக மாறிடுச்சு. இப்போ மீண்டும் நிர்விகாரியாக எப்படி பாரதத்தை மாற்றுறது? அதுக்கு தான் பாரதவாசிகள் கிட்ட பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க, தானாகவே நிர்விகாரி உலகமாக பாரதம் மாறிடும். அவ்வளவுதான். பாபா நினைவிலே இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் புரிய வைத்தால் கூட ஆஹா சௌபாக்கியம்ன்றார். இந்த அளவுக்கு அவங்க புத்தியில் உட்காந்துட்டாலே அவங்களுடைய பாக்கியத்தை அவங்க உருவாக்கிக்குவாங்க. ஆனால் இதை கூட உங்களால் சொல்ல முடியல, மறந்துடுறீங்க. ஸோ பாபா சொர்க்கத்தின் திறப்பு விழா பண்ணிட்டார். மதுபனில் சென்டர் ஆரம்பிச்சு மற்ற கிளை நிலையங்கள் திறக்கிறதுக்கு நீங்கள் கருவியாக ஆகுறீங்க. மற்றபடி அஸ்திவாரத்தை போட்டாச்சு சொர்க்கத்துக்கு. ஸோ இப்போ சேவை ஸ்தலங்களை திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சென்டராக. ஸோ இது கீதையில் பொருந்தக்கூடிய விஷயம். கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்குது, ஏ குழந்தை, காமத்தை வெற்றிக்கொள், பிறகு 21 ஜென்மத்திற்கு நீ உலகத்தையே வெற்றி கொண்டவன் ஆவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் காமத்தை வெல்ல முடியலனா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் மற்றவர்களுக்காவது புரிய வச்சு அவங்கள வெல்ல வைங்கன்றார். ஸோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் சொல்கிறப்ப, அதாவது நீங்கள் தூய்மையாகி சொன்னாதான் புரியும்னும் பாபா சொல்லுவார். அப்படியும் தூய்மை ஆகலை, கணவன் விடலை, அல்லது உங்களாலேயே விட முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் இதை சொல்லுங்கள், தேவதை ஆத்மாவாக இருந்தால் அப்பயும் ஏந்திரிச்சுக்கோன்றார். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பலரை பாபா குழந்தை ஆக்கிட்டு அவங்க விழுந்துடுறாங்க. இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நிறைய பேரை உருவாக்கிட்டோம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு நினச்சிக்கக்கூடாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் மாயையில் நம்மை விழ வச்சு அனைத்து ஆஸ்தியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதனால தான் காமத்தை மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்கிறார். அப்படியே நேராக சாக்கடையில் பிடிச்சி தள்ளி விட்டுடுது, அதுவும் பாதாள சாக்கடையில் தள்ளிடுது.
எந்த குழந்தைங்க காமத்தை வெல்றாங்களோ அவங்க மட்டும்தான் உலகை வென்றவர்களாக லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியும். நல்லது. ஸோ மிக பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த அன்பான பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ எப்போவுமே இந்த கடைசி ஜென்மத்தில் நாம் அடையிற பாக்கியங்களை சதா முன்னாடி வச்சு தூய்மை ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய பிராப்தி அடைய போகிற பிராப்தினா அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு அதிபதி ஆக போகிறீங்க. அதுக்காக இந்த ஒரே ஒரு ஜென்மம் தூய்மையாக இருக்க முடியாதா அப்படிங்கிறது சதா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ காமம் சார்ந்த எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்கணும். ஏன்னா ஸ்லைட்டாக இருந்தால் கூட அது உங்களை விழ வச்சிடும். அதனால் மாயின் எந்த தடையிலும் நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது, தோற்றுவிடக்கூடாது. ஸோ சேவையிலும் சரி சுய புருஷார்த்தத்திலும் சரி தடை வரதான் செய்யும். மீண்டும் மீண்டும் நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்காக லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற அந்த லட்சியத்தை முன்வைத்து முழு முயற்சி பண்ணுங்க இல்லையா? நாராயணன் ஆகியே தீருவேன் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணியே தீருவேன், மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்ற லட்சியம் வைங்க. எப்படி பிரம்மா பாபா முயற்சி செய்து சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணன் ஆனாரோ அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி நீங்களும் அவருடைய சிம்மாசனத்தில் உட்காரணும். அதாவது அவருக்கு மகனாக பிறந்து அடுத்த ராஜாவாக நீங்கள் ஆகணும். ஸோ அதுக்காக உங்கள் ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி? பாபா நினைவிலேயே மூழ்கிறது தான் அதற்கான ஒரே வழி. செம பவர்ஃபுல் வரதானம், செம பவர்ஃபுல் வரதானம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அனைத்து உரிமைகளையும் கொண்ட கதாநாயகன் நடிகராகி அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு விளையாட்டு மாதிரி கடந்து போங்கன்றார். ஸோ இந்த செஸ் கேம் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. செஸ்ஸில் ஒன்றுத்துக்கு ஒரு பவர் இருக்கும். குதிரைனா எல் ஷேப்பில் தான் போகும், ராணி மட்டும் எப்படி வேணாலும் போகும்னு நினைக்கிறேன். ராஜா ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்பார். ஸோ ஒன்றும் ஒரு பவர் இருக்கும். ஆனால் ராஜா 4 பக்கமும் ஸ்டெப் வைக்க முடியும். சோல்ஜர்ஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஸ்டெப் வைக்க முடியும், சைடில் தான் வெட்ட முடியும். இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? ஆனால் இந்த எல்லா பவரும் ஒருத்தருக்கு இருந்தால் இல்லையா, அதுதான் நான் புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ ஒரு விதத்தில் ராணிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ராணி கேமலுக்கு கூட இருக்கும், பட் கேமல் கூட சைடில் தான் போவோம், ராணி நேர்லேயும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், ராணிக்கு சம பவர் கொடுக்குறாங்க பாருங்கள் ராஜாவை விட. ஸோ ராஜா நம்ம பாபா, நம்ம தான் ராணி. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. அந்த பவரை பயன்படுத்தி, அதாவது எல்லா உரிமையும் இருக்குது, அதை பயன்படுத்தி எப்படி அந்த பிரச்சனையை நீங்கள் கடக்கணும் அப்படின்னா விளையாடின மாதிரி கடக்கணுன்றார். செக் அப்படின்னு வைப்பாங்க இல்லையா, அழகாக. அது ஒரு இல்லையா, இங்கே மனதுக்கே வேலை கிடையாது, புத்தி மட்டும்தான் வேலை. ஏன்னா மனதை விட்டால் அது எமோஷ்னலாக அப்படி ஆகும் இப்படி ஆகும், அதுக்கு வேலையே கிடையாது. என்ன பண்ணி இதை எப்படி சொல்யூஷன் வர்றது? ஏன்னா நீங்கள் எமோஷ்னலாக மாட்டிக்கிட்டாலே புத்தி வேலை செய்யாது ஃபஸ்ட்டு. அதுதான் பற்று, அது இருக்கவே கூடாது. அதுக்கு தான் பாப்பா சொல்கிறேன், யாருடையவனும் கிடையாது, நீ என்னுடையவர் மட்டும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கும், எல்லா சக்திகள் மீதும் உங்களுக்கு உரிமை இருக்கும். நீங்கள் சொன்னால் உள்ளே நான் என்கிட்ட வரும். அதனால் பாபா சொல்கிறார், வேறு ஒருத்தனாக இருந்தால் கதறி கதறி அழுவுற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் எதிரில் நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஓடணும் அப்படின்னா, இது ஒரு விளையாட்டு, இதைத்தான் ட்ராமான்னு சொல்கிறோம். இங்கே நான் கதாநாயகன் பார்ட்டு நடிக்கிறேன். அந்த கதாநாயகனுடைய பார்ட்டை தான் உலகமே ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்குது.
அதைத்தான் ராமாயணம் மகாபாரதம்னு கதையாக எழுதுகிறாங்க, அந்த கதையின் நாயகனாகிய உங்களை வச்சு. அப்போ ஹீரோ நடிகர் துல்லியமாக இந்த இடத்தில் இப்படித்தான் நடிக்கணும்னு நடிக்கணும். ராமர் பண்ணுறாரு இல்லையா, சொத்தை பிடிங்க நடுத்தெருவில் விடும் பொழுது நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்னன்னு சிரித்த முகத்தோடு போகிறார் இல்லையா. கூனி ராமரை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். சின்ன வயசுலேயே ராமர் சொல்லுவார், கூனிக்கு என் மேலே அவ்வளோ உயிர், எவ்வளோ அன்பு அப்படின்னு தான் சொல்லுவார். அதுதான் ஹீரோ. இல்லை நீ திட்டினா நானும் திருப்பி திட்டுறன்றது ஹீரோ கிடையாது, ஜீரோ. இப்போ ஜீரோலேருந்து ஹீரோ ஆகணும்னா உங்களுடைய ஒவ்வொரு நடிப்பும் அப்படி இருக்கணும், பெருந்தன்மை இருக்கணும், விசால புத்தின்றார் இல்லையா. எம்ஜிஆரை ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசினாராம் சந்திரபாபு ஏதோ ஒரு பேட்டியில். உடனே அவருக்கு அதாவது உச்சத்தில் இருக்கிறார். இப்போ வடிவேலு இருந்தார் இல்லையா, அவரும் காணாமல் போயிட்டார். அதேமாதிரி இவரும் அந்த மாதிரி எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசினோடனே எல்லாரும் அவருடைய அவங்கவுங்க படத்தில் இருந்து அவர் தூக்கிட்டாங்க. அவ்வளோதான், வாய்ப்பே கிடையாது. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார் தண்ணி அடிச்சிட்டு, ஒரு பைசா இல்லாமல். அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் கொண்டாடுறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ ஒருத்தர் வரார், எம்ஜிஆர் இந்த உங்கள் கையில் கொடுக்க சொன்னார் அப்படின்னும்போது என்னென்னு வாங்கி பார்க்குறாரு. ஒரு லெட்டர் இருக்குது, அதை எட்ட வச்சுட்டு கீழே பைய பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா 10,000 ரூபாய் நோட்டு. ஸோ 10,000 ரூபான்றது இப்போ அது பல லட்சம் ஆகும் இல்லையா, 10 லட்சம் அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு உடனே லெட்டரை படிக்கிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் பாபு பை எம்ஜி ராமச்சந்திரன்ட்டு எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார். என்னடா நம்ம இவ்வளோ அசிங்கப்படுத்தணும், இவர் நமக்கு இப்படி பண்ணுறாரு. அப்போ அந்த காலம் பார்த்து உதவி செய்கிறார். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, காலம் பார்த்து பழி வாங்குவாங்க. அவர் உதவி பண்ணுறாரு. உடனே ஒரு கால் பண்ணுறார். எம்ஜிஆர் எடுக்கிறாரு. நான் பாபு பேசுகிறேன், தெரியுது குரல் தெரியுது. அப்பயும் சொல்கிறார், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், நல்லா கொண்டாடுங்க. நான் உன்னை பறக்கும் பாவை படத்தில் புக் பண்ணியிருக்கிறேன். 1 லட்சத்துக்கு கம்மியாக சம்பளம் வாங்காத, வந்துடு அப்படின்னு சொல்லி வைக்கிறார். ஸோ எப்படி, இதுதான் ஹீரோ பார்ட் இல்லையா. கலியுகத்தின் ஹீரோவே இப்படி இருக்கிறாங்கன்னா சத்தியுகத்தின் ஹீரோவாக போகிற நாம் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் அந்த கலியுகத்தின் ஹீரோவே இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு விளையாட்டு, இது ஒரு விதத்தில் அரசியல் விளையாட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா. அரசியல் விளையாட்டில் பார்த்திங்கன்னா கலைஞர் சொல்லுவாராம், நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அரசியல்ன்ட்டு. ஸோ நமக்கு பாபா சொல்கிறார், உங்களுக்கு எதிரியே கிடையாதுன்றார், எல்லோரும் நண்பன் தான்றார். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி அவனை நண்பனாக ஆக்கிடு. ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருந்தால் தான் அங்கே நீ நாராயணன் ஆக முடியும். இதுவும் அரசியல் தான், இதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல் இல்லை. ஏன்னா உங்கள் ஆசீர்வாதம் அவ்வளோ முக்கியம். உங்கள் சொத்தை பிடிங்க நடுத்தெருவில் துரத்தினவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தவராக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கணும். ஸ்ரீமத் படி கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு போய் காமத்தில் விழுறது, குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கறிமீன் சமைச்சு போடுறது கிடையாது. ஸ்ரீமத் படி நடந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு அது விளையாட்டு அப்படின்னு அந்த விளையாட்டுன்னு நினச்சாலே அது லேசாகிடும். இப்போ இதை நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த சுமையும் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. அந்த மாதிரி இருங்க. ஏன்னா உங்ககிட்ட எல்லா உரிமை எல்லா சக்திகளின் பவரும் கொடுத்துட்டார். அதை பயன்படுத்தி விளையாட வேண்டியது தான் நீங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், பாபா சொன்ன ஒரு ஞானத்தை எடுத்துகிட்டு வாங்க, வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் எதுக்கு கவலைப்படணும்? சுயநலம் இல்லாமல் இருந்தால் வெற்றி இருக்கும், சுயநலம் இருந்தால் வெற்றி தள்ளி போடப்படும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சுயநலம் இல்லாமல் ஒவ்வொரு முடிவும் எடுங்க, தானாக வெற்றி உங்கள் பக்கம் வரும். செம்ம பவர்ஃபுல்லான வரதனம். ஸோ அதுக்காக தான் அந்த உதாரணம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். பாண்டவர்களுடைய மனைவி
திரௌபதியை வந்து கடத்திட்டு போகிறான் துரியோதனுடைய தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன். ஸோ அப்புறம் பீமனும் அர்ஜுனனும் வழியில் பார்த்து சண்டை போட்டு திரௌபதியை மீட்டு அவனை கைதியாக எடுத்துகிட்டு வராங்க ஜெயத்ரதனை. அப்போ தர்மர்கிட்ட இவனை என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தர்மர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை திரௌபதிக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை, ஸோ தண்டனை கொடுக்க உரிமை அவளுக்கு தான் இருக்குதுன்னு. திரௌபதி சொல்லுவா, அவனுக்கு மொட்டையடித்து 5 பாண்டவர்கள் நினைவாக 5 முடியை மட்டும் விட்டுட்டு தர்மர் காலில் தள்ளி என்றென்றைக்கும் தர்மருக்கு நீ அடிமையாயிருன்ட்டு திரௌபதி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அடிமைத்தனத்தில் இருந்துன்ட்டு விடுதலை பண்ணுவார். ஸோ இதோடைய பலன் எப்போ கிடைக்கும்னா, கடைசியில் இந்த போரில் ஜெயத்ரதனை வைத்து அர்ஜுனனை ஆட்டங்காட்ட சொல்லுவான் துரியோதனன். ஏன்னா அர்ஜுனன் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது, தர்மர்கிட்ட நெருங்க முடியாது, அப்போ நீ தர்மரை விட்டு அவனை எட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் தர்மரை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜெயத்ரதன் சொல்லுவான், நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு அப்படின்னா, நீ வந்து இந்த போரை நிறுத்துறது, துரியோதனன் என்ன சொல்லியிருப்பான்னா பொய்யா, இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் விருப்பமா, இதை நிறுத்தணும்ல, ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டா நின்றுடும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஜெயத்ரதன் சொல்லுவான், சரி ஓகே, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் வாக்கு கொடுக்கணும். என்னென்னா, யுத்தம் நிறுத்துறதுக்காக தான் நீ தர்மரை கைது பண்ணுற, யுத்தம் நின்னவொடனே நீ தர்மரை விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும். ஓகேன்னு அவன் போய் சொல்லுவான். ஸோ இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த நன்றி பாருங்கள் இல்லையா, அந்த தர்மர் என்னை விடுதலை செய்தாருன்ற அந்த நன்றி ஒரு பொம்பளை பொறுக்கியாகிய ஜெயத்ரதனுக்கே இருக்குது இல்லையா. தர்மருடைய மனைவி கடத்திட்டு போனாலும் அவன் அந்த மன்னிச்சு விட்ட அந்த தர்மம் அவரை காப்பாற்றுது பாருங்கள். ஸோ இதுதான் ஹீரோ பார்ட். இப்படி என்னுடைய ஒவ்வொரு நடிப்பும் இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பாண்டவர்கள், அதாவது துரியோதனன் சபையினர் முன்னாடி திரௌபதி மானப்பங்குப்படுத்துகிறான், எல்லாம் துடிப்பாங்க. அப்போவும் தர்மர் மட்டும் என் பிரியமான சகோதரனேன்ட்டு துரியோதனனை கூப்பிடுவார். விலகி இருந்தால்தான் இது முடியும். அப்போ அந்த துரியோதனனுடைய மனதிலும் தர்மர் உயர்ந்து இருக்கிறார், துரியோதனனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகிறார். அதனால தான் அவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு சீக்கிரமாக போகிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் ஹீரோ பார்ட் இல்லையா. அந்த ஹீரோ பார்ட்டை நீங்கள் எப்போ பண்ண முடியும்? ஏன்னா ஒரு பிரச்சனையில் நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்களாம், யார் பக்கம் நியாயம்னு பார்க்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும், தொடர்ந்து இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அது ஒரு கொலையில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவன் கொலை பண்ணானோ அவன் இப்படி பண்ணலாமா அவன் இப்படி பண்ணலாமான்னு தான் ஊர் மக்கள் பேசுவாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி அவன் பக்கம் நியாயம் கூட இருந்திருக்கும். எவன் செத்தானோ அவன் தான் இவனை நோண்டிக்கிட்டே கூட இருந்திருப்பான். ஆனால் அதையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கடைசியில் நீ என்ன பண்ண? அப்போ என்ன பண்ணணும், எந்த சம்பவம் வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுபட்டு பார்த்தால் மட்டுமே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. தப்பை ஆரம்பித்தான் வேறு ஒருத்தனாக இருப்பான், ஆனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதுக்கு தான் இது ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு சக்தியும் பிரயோகப்படுத்தி அமைதியாக இரு, எதிர்கொள்ளும் சக்தி பொறுமையோடு இரு, கரெக்டாக முடிவெடு. இந்த சக்தியெல்லாம் உனக்கு இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுன்றதை புரிஞ்சிக்கோ. அப்போ உனக்கு இது ஒரு விளையாட்டாக அனுபவமாகுமே தவிர பிரச்சனையாகவே அனுபவமாகாதுன்ற. ஸோ இதில் உனக்கு வந்து அந்த அனுபவம், அப்போ நாளைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் இதே மாதிரி எதிர்கொள்வது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். அப்போ எதை கண்டும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, என்ன ஆனாலும் பயப்படக்கூடாதுன்றார். செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். ஸோ இந்த வரதானம் வந்து நம்ம மனதில் ஆழமாக பதியணுன்றதுக்காக தான் இத்தனை உதாரணங்கள் கொடுக்கிறது ஸ்லோகன். இந்த ஞானத்தை நிரந்தரமாக நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாலே சதா ஆனந்தமாகவும் இருப்பீங்க, மாயின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்பட்டவராகவும் இருப்பீங்க இல்லையா. பாபா வந்து இந்த சண்டே முரளியில் சொன்னார் இல்லையா, என்னை ஃபுல்லாக நிரப்பிட்டிங்கன்னா மாயாவே உள்ளே வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அமிர்த வேலையிலே அந்த அன்புலேயே மூழ்கிட்டீங்க, அவர் அன்புனால் உங்களை நிரப்பிட்டிங்கன்னா.
ஆனால் அப்படி நீங்கள் நிரப்பாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் மாயா வந்து உட்காந்துக்குதுன்றார். ஸோ அந்த அன்பில் தான், அந்த ஞானத்தை கேட்க கேட்க சிந்தனை பண்ண பண்ண பாபா மேலே நமக்கு அன்பு, ஞானத்தின் மேலே அன்பு தான் வரும். அதுலேயே உங்கள் இதயம் ஃபுல்லாகிடுச்சுன்னா மாயினால் உங்களை பிடிச்சி இழுக்க முடியாது, உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் நிரந்தரமாக ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா இதை சொன்னார், அதை சொன்னார் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒருத்தர் திட்டினாங்கன்னா அவனை என்னை இப்படி சொல்லிட்டோம், அப்படி சொல்லிட்டோம், இந்த அர்த்தத்தில் சொன்னானா, அந்த அர்த்தத்தில் சொன்னானா, இதெல்லாம் நெகட்டிவான விஷயம். உங்கள் ஆத்மாவுடைய சக்தியை குறைச்சிடும். அதையே அப்படியே பாசிட்டிவாக பாபா இப்படி சொன்னார், இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், நினைக்க அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். புது புது கருத்துக்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஸோ குறிப்பாக சேவை செய்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஞான சிந்தனை அதிகமாக வரும்னுவர் இல்லையா? ஏன்னா விதவிதமாக இந்த ஞானத்தை நாம் கொடுப்போம். சொற்பொழிவு ஆட்டுறது, இப்போ வீடியோ போடுறது, எல்லாத்துக்குமே. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.